ஈக்குவேஷன்ல வந்து z பிளேன்ல 1 i மைனஸ் 1 w பிளேன்ல 0 1 இன்ஃபினிட்டிவ். இது ஒரு 70% ஆஃப் த क्वेश्चनல வந்து உங்களுக்கு 8 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய क्वेश्चन. இந்த z பிளேன்ல இருக்கத z1 z2 z3 ன்னு வெச்சுக்கங்க. இந்த w பிளேன்ல இருக்கத w1 w2 w3 ன்னு வெச்சுக்கங்க. ஃபார்முலா w minus w1 into w2 minus w3 by w1 minus w2 into w3 minus w. இங்க நீங்க எந்த மாதிரி ஃபார்முலா எழுதுறீங்களோ அதே மாதிரி z பிளேன்ல எழுதிக்கணும். z minus z1 into z2 minus z3 by z1 minus z2 into z3 minus z. நமக்கு இந்த ரெண்டு பிளேன்ல எங்க இன்ஃபினிட்டி வருதுன்னு பாருங்க. அந்த இன்ஃபினிட்டி டேர்மை எலிமினேட் பண்றதுக்காக w minus w1 into இதுல w3 இன்ஃபினிட்டிவா இருக்கிறதுனால இந்த w3 ஐ காமனா வெளியே எடுத்துறோம். அப்ப w2 by w3 minus 1 divided by w1 minus w2 இதுல w3 ஐ வெளியே எடுத்துட்டோம்னா 1 minus w by w3 is equal to so. இப்போ நமக்கு எந்த நம்பரை இன்ஃபினிட்டி ஆகிறப்ப இது 0 ஆயிடும். இந்த w3 w3 கேன்சல் ஆயிடும். w minus w1 0 into 0 minus 1 by w1 0 w2 minus 1 into 1 minus anything divided by infinity 0 ஆயிடும். z minus z1 1 into I minus of minus 1 plus 1 divided by 1 minus I into minus 1 minus z. என்ன பண்ணிருக்கோம்? அப்படியே z1 z2 z3 ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். இந்த minus 1 கேன்சல். இப்போ w by 1 w is equal to 1 plus I by 1 minus I into 1 minus z by 1 plus z. இதுல ஒரு மைனஸ காமனா வெளிய எடுத்து அடிச்சிட்டேன். இப்போ 1 plus I by 1 minus I இந்த டினாமினேட்டர் I டேர்ம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இதனுடைய கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்றேன். 1 plus I by 1 plus I into 1 minus z by 1 plus z. இப்போ நமக்கு இது அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம் அல்லது a plus b ஹோல் ஸ்கொயர் எழுத பண்ணிடலாம். a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab by இது a minus b into a plus b a minus ib into a plus ib னா a square plus b square. I square னா minus 1 1 square னா plus 1 1 minus 1 cancel. அப்ப 2i divided by 1 plus 1 2. அப்ப I into 1 minus z by 1 plus z. இதான் இதனுடைய பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வேல்யூ. இப்போ இந்த மாதிரி கொடுத்திருக்காங்கன்னு வெச்சுங்க. சேம் ஃபார்முலா w minus w1 into w2 minus w3 இந்த மைனஸ் ஐய சப்ட்ராக்ட் பண்றப்ப பிளஸ் சைன் ஆயிரும். w1 minus w2 into w3 minus w w minus w1 into w2 to minus w3 by இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். z minus z1 into z2 minus z3 divided by z1 minus z2 into z3 minus z. பாருங்க இது w minus I into I divided by I into
இல்ல மைனஸ் வெளியே எடுத்துட்டோம்னா w plus I is equal to z minus 1 into 1 plus I by இதுல ஒரு மைனஸ் வெளியே எடுத்துட்டோம்னா z plus 1 into 1 minus I. ரெண்டு சைடுல இந்த மைனஸை கேன்சல் பண்ணிடலாம், இந்த I ஐ கேன்சல் பண்ணிடலாம். w minus I by w plus I is equal to z minus 1 by z plus 1 into இதேதான் இந்த 1 plus I by 1 minus I இருக்கு இல்லையா, அதேதான். அதுக்கு என்ன வந்துடும், நமக்கு ரிசல்ட் வந்து I வந்துடும். இல்லைன்னா இதனுடைய கான்ஜுகேட்டால பெருக்குங்க. 1 square plus I square plus 2ab. அதே மாதிரி இது a minus b into 1 plus I ங்கிறப்ப a plus b ன்னு வந்துடும். a minus ib into a plus ib னா a square plus b square by z minus 1 by z plus 1. I squared minus 1 plus 1 cancel ஆயிடும். அப்ப 2i by 2 ஒரு i கிடைச்சிரும். That is iz minus I by z plus 1. இப்போ இது a by b is equal to c by d ஆ இருந்தா a plus b a plus c by இந்த a plus b by a minus b is equal to so and so வந்துரும். w minus I plus w plus I by w minus I minus w minus I is equal to iz minus I plus z plus 1 by iz minus I minus z minus 1. இப்போ இந்த minus w plus w கேன்சல் ஆயிடும், plus I minus I கேன்சல் ஆயிடும். இது ஒரு w இது ஒரு w 2w by minus 2i is equal to iz plus z plus 1 minus I by iz minus z minus 1 minus I. இந்த 2 cancel. அப்ப w is equal to இந்த minus I இங்க போனா மல்டிப்ளை பண்ணும், minus I into I minus I squared அப்ப plus 1 வந்துரும். minus I into z minus iz minus I into 1 minus I minus I into minus I plus I squared அது minus 1 வந்துரும் by iz minus z minus 1 minus I. இதான் w. w is equal to some function of z ல கொண்டு வரணும். அவ்வளவுதான். That's all. Wish you all the best.